ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ரேன், நம்ம ஹீரோ ஷாவ் 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். இயர் 2022 காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ அவங்க கூட சேர்ந்து திரும்ப ஒரு பேபி பெற்றுக்கணும்னு ஐடியா பண்ணிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா. ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் காமிச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீ யார் கூட சேர்ந்து இப்போ ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே கொஸ்டின் கேட்டதுமே ஹீரோயின் ரொம்பவே அங்கே கவலைப்படுறா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு, அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு. அப்போ நம்ம ஹீரோவுக்குமே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போயிடுது. அவனுமே அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அதனால் அவனோட ஷேர்ஸ் எல்லாமே ரொம்ப டவுன் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் நான் இதை தப்புமே பண்ணலைன்னு அவன்கிட்ட சொன்னாலுமே ஆனால் அவன் நம்புற மாதிரி இல்லை. நம்ம ஹீரோயின்ட்ட அவன் ரொம்ப கோவப்படுறான். நீ எனக்கே துரோகம் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அப்புறம் ஹீரோயினை போர்ஸ் பண்ணி அவன் எங்கெங்கே அவனை டச் பண்ணான்னு சொல்லிட்டு ரொம்பவே வல்கராவிட்ட பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சு அவகிட்ட ரொமான்ஸ்மே பண்ணிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினோட அப்பாவுமே அவளை போட்டு அடிச்சுட்டு எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், எதுக்காக அப்படி அசிங்கம் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. இருக்கிறது பத்தாதுன்னு அவங்க ஸ்டெப் சிஸ்டருமே வேணும்னு ஏற்றி விட்டுட்டு ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினையுமே அடைச்சி வைக்க சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா நம்ம கான்ட்ராக்டை பற்றி பேசலாமான்னு சொன்னதும் உங்கள் பொண்ணு பண்ண வேலைக்கு நான் இதுக்கப்புறம் உங்கள் கூட கான்ட்ராக்ட் வேறு போடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அதையுமே கேன்சல் பண்ணிடுறான். அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிக்கு. அப்புறம் 9 months ஆஃப்டர் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். அவளுக்கு அங்கே லேபர் பெயின்மே ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ அவங்க சிஸ்டர் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு இதெல்லாம் சும்மா தானால நடந்துருச்சுன்னு நினைக்கிறியா, நான் அவனை எவ்வளோ லோ பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நீ எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டு நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா நான் உன்னை சும்மா விடுவேனா அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கே வயிற்றுலேயே காலை வச்சுட்டு வேற மிதிச்சிட்ருக்கா. உன்னோட அப்பா சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டாரு, உன் கம்பெனியுமே பேங்க்ராப்ட் ஆயிடுச்சு அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நீ பேசாமல் செத்து தொலைஞ்சிட்டேனா எனக்கு அவன் சொந்தமாயிருவான், அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு கிடைச்சிரும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணி அவளோட ஃபேஸில் கண்ணாடியை வச்சு வேற கிழிச்சு விட்டுறா. கொலை பண்ண போகும்போது நம்ம ஹீரோயின் வேமா எஸ்கேப் ஆகி அவளை கதை வச்சு மூடிட்டு ஓடிடுறா. உடனே அங்கே ஒரு ஆள்கிட்ட கால் பண்ணி அவளை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொலை பண்ணிடுங்க, ஆனால் அவளோட ஹஸ்பண்ட் தான் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆகி ஓடும்போது அங்கே காரை வச்சு ஆக்சிடென்ட்மே பண்ணிடுறாங்க. அந்த பர்சன் பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன்னு நம்ம ஹீரோவை பற்றி பேசுகிற மாதிரி பேசினதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன இவ்வளோ தூரத்துக்காக நம்மளை ஹேட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே தாங்க முடியல மனசு. பிறகு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் இழுத்துட்டு போயிட்டாங்க. கொலை பண்ணுறதுக்குமே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் என்னை இந்த நிலைமைக்கு நீ தள்ளிட்ட, நீ வாழ்க்கையில் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே சாப விட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோட்ட அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி மேடம் எங்கேயோ எஸ்கேப் ஆகிட்டாங்க, அவங்க தண்ணிக்குள்ளே விழுந்து இறந்து போயிட்டதாகவுமே சொல்லிட்டு இருக்காங்க. பாடி இப்போ வரைக்கும் கிடைக்கல, அவங்க 9 months ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருந்திருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் பாஸ், அன்றைக்கி நடந்த எல்லாருமே போய் தான் மேடம் தான் உண்மை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்சனுமே அடித்து இழுத்துட்டு வந்ததும் அவன் சாரி கேட்குறான். என்னை இப்படி பண்ண சொன்னாங்க, அவங்க மேலே பழிய போட சொன்னாங்கன்னு சொன்னதும் ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு யார் இந்த மாதிரி பண்ண சொன்னது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அப்போ அவங்க சிஸ்டர் இப்படி சிஸ்டர் ஒரு லெட்ரு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்றத சொன்னதும் என்னன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவங்க இந்த உலகத்தை விட்டு போக போகிறாங்களாம், ஸோ நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக வாழ சொல்லியிருக்காங்கன்னு அப்படி ஒரு கட்டுக்கதையை கட்டிகிட்டு இருக்கா. ஹீரோக்கு அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஒய்ஃப் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை வைக்காமல் விட்டுணுமே அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஆஃப்டர் 5 years காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பேபிஸை கூப்பிட்டுட்டு அவள் திரும்ப அவளோட கண்ட்ரிக்கே வந்துடுறா. நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சுவலாக 3 babies பிறந்திருக்காங்க. ஒரு பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துட்டுருக்கு போல், அவனுக்கு ட்ரீட்மெண்ட்மே போயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்கே நீ ஒர்க் தேட சொல்லியிருந்த, பட் அங்கே கிளீனிங் ஜாப்பை தவிர வேறு எதுவுமே இல்லையே அப்படின்றத சொன்னதும் நான் இதை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத அவன் நினைக்கிறா. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஃபேங்னு ஒரு பர்சன் தான் நம்ம ஹீரோயினை காப்பாற்றி அவளை நல்லபடியாக பார்த்துருக்காங்க. அவங்க பையனுக்கு ரொம்ப சீரியஸான கண்டிஷன், அதுக்கு போன்மேன் தேவைப்படுது, ஆனால் எதுவுமே மேட்சாக கிடைக்கலன்னு சொன்னதும் ஸோ இதுக்காக நம்ம ஹீரோட்ட திரும்ப ப்ரெக்னென்ட் ஆகி அந்த பேபியை காப்பாற்றணும்னு ஐடியா பண்ணி இங்கே வந்திருக்கா போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட இன்னொரு பையன் அந்த ஆள்கிட்ட நீங்கள் போகக்கூடாது, அவர் எவ்வளோ தூரத்துக்கு உங்களை டார்ச்சர் பண்ணி இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டாரு, உயிரோட இருக்கிறதுக்கு செத்து கூட போயிடலாமா, எனக்கு அந்த ஆள் உதவியெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். அவனுக்கு அப்படியே உடம்பு முடியாமல் வேற போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிருது. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரியுமே பண்ணிடுறாங்க. ஹீரோயின் முந்தைய விட பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கா. ஸோ இதான் இப்போ ரீசன் நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறதுக்கு. அப்போ நம்ம ஹீரோவுமே அங்கே ஸ்விம்மிங் பூலில் போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. நான் கண்டிப்பாக இவனை எப்படியாச்சும் செடியூஸ் பண்ணி என் வலையில் விழுக வைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு வேணுனே அங்கே ஸ்லிப் ஆகி எங்கள் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுந்ததுமே நம்ம ஹீரோங்க காப்பாற்ற வந்துடுறான். அப்போ ஹீரோயின் வேணுனே அவன் மேலே லிப்ஸ்டிக் மார்க் படுற மாதிரி வேற பண்ணிட்டுருக்கா. ஏன்னா உங்களுக்கும் டேங்க் மேரேஜ்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டனே அப்படின்றத சொன்னதும் இது எப்படி உங்களுக்கு தெரியும், நீங்கள் யார் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். அப்போ அவங்க சிஸ்டருமே அங்கே வந்துட்டுருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அவள் அந்த லிப்ஸ்டிக் மார்க்கை
அழைச்சி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது யார் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே நம்ம ஹீரோ இதெல்லாம் உனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு என் பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடுறான். இப்போ வரைக்கும் அவளை ஏற்றுக்கல போல அவன். ஹீரோயின் வீட்டில் சாப்பிட்டுட்டே அங்கே ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்கா. அவங்க குழந்தைங்க வந்துட்டு புரிஞ்சுக்குது. அவங்க லேப்டாப்பில் வந்து அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அம்மா வந்து அப்பாட்ட வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நெருங்கி போகிறதுக்கு, நம்ம பிரதருக்காக தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பையனுக்குமே வந்துட்டு சுத்தமாக பிடிக்கல ஹீரோவை. அப்போ அந்த பொண்ணு நம்ம 3 பேரில் நான் தான் அவரை மாதிரியே பார்க்க இருக்கேன், நம்ம வந்து கண்டிப்பாக அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோங்க வந்ததுமே வேவா அப்பான்னு சொல்லிட்டு போனதுமே ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. அங்கே இருக்கவங்க பாஸ் இந்த பொண்ணு பார்க்க உங்களை மாதிரியே இருக்குன்னு சொன்னதும் நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க ரெடி பண்ணுங்கன்னு சொல்லலாம். ரிப்போர்ட்மே வந்துடுது, கன்ஃபார்ம் ஆகிருது நம்ம ஹீரோவோட பொண்ணு தான் சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருந்தான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொன்னார் இல்லையா. ஸோ அதனால தான் அங்கே அந்த பாப்பாட்ட வந்து சரி நீ சொல்லு உன்னோட அம்மா எங்கே அப்படின்றத கேட்டதும் எனக்கு தெரியாது அப்படின்றத அவள் போய் சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கேர்டேக்கர் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின்மே அதுக்கு இன்டர்வியூ கொடுத்துருப்பா போல். அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு செலக்ட் பண்ணியாச்சு, உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எங்கள் பொண்ணு சொல்லியிருக்கா, நீங்கள் வேலைக்கு வந்துருங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிறா அவங்க சிஸ்டரோட குழந்தை போல் அவளை வந்துட்டு கேர் பண்ணிக்கிறதுக்காக என்னை வர சொல்லிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பையன் நீங்கள் இதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு ஒர்க் பண்ணுங்கம்மா, அப்படின்னா தான் நம்ம பிரதரை காப்பாற்ற முடியும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அந்த வீட்டுக்கு கிளம்பி போகிறா. அங்கே பார்த்தா அவங்க பொண்ணு வந்துட்டு வந்ததுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நீ ஏன் நீங்கள் பண்ணிகிட்ருக்க அப்படின்றத கேட்டதும் நான் எல்லாம் ஐடியா பண்ணி தான் பண்ணிட்டுருக்கேம்மா அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி ஓகே நீ அவங்க முன்னாடியே நான் அம்மான்னு கூப்பிடக்கூடாது ஆன்ட்டி தான் கூப்பிடணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த பாப்பாவுமே ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் உங்கள் பொண்ணு வந்து ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு கேர்டேக்கரை ஏற்பாடு பண்ணியாச்சு அப்படின்றத சொன்னதும் அவங்க எங்கன்னு சொல்லிட்டு அவன் பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறான். அப்போ ஹீரோயின் அங்கே வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அவனோட ஒய்ஃபோட ஞாபகம் தான் வந்துட்டுருக்கு. 2 பேருமே தவறுதெல்லாம் அப்படியே ஸ்லிப் ஆகி அங்கே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோ உங்களோட நேம் என்ன அப்படின்றத கேட்டதும் அவன் ரேன் சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு நீ என்ன வந்து பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கியா, என்னோட ஒய்ஃப் மாதிரியே பிஹேவ் பண்ணி வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணலான்னு பார்க்குறியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்பட்டதும் அப்போ அங்கே பாப்பா வந்துடுறா. என்னப்பா நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, எதுக்காக நீங்கள் ஆன்ட்டி இப்படிலாம் புள்ளி பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் விலகி போங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிடுறா. நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு அவங்க கிட்ட பிஹேவ் பண்ணிங்கன்னா நான் அதுக்கப்புறம் உங்களை விட்டுட்டு ஓடி போயிடுவேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறான். அசிஸ்டண்ட்டை எனக்கு என்னமோ அவளை பார்க்கும்போது என்னோட ஒய்ஃப் மாதிரியே தோணிட்டுருக்கு, இல்லை அவளோட ரிலேஷனா இல்லாட்டி என்னன்னு எனக்கு தெரியணும், வந்து அவளை யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். சீனில் ஹீரோ என்னாச்சுன்னு குழந்தைகிட்ட கேட்டதும் ஆன்ட்டி கோவமாயிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே, நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட சாரி கேட்கணும்ல, சாரி கேட்டு எப்படியாச்சும் நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. எனக்கு பசிக்குது, நீங்கள் எனக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோ இப்போ வரைக்கும் குக்கே பண்ணது கிடையாது போல், நாங்கள் குழந்தைக்காக வந்துட்டு குக் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஃபோட்டோவை எடுத்து அனுப்பி விட்டதுமே என்ன வந்து இவன் பண்ணிட்டு இருக்கான், உண்மையிலே மாறிட்டானா இல்லை நடிச்சிட்டு இருக்கானா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க பையன் வந்துடுறான். ஹீரோயின் அவனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறான். நீ எதுக்காக மோமோ அவனோட வீட்டுக்கு அனுப்பி வச்சு அப்படின்றத சொல்லிட்டு இப்போ இது எப்போனாலும் அப்பாவுக்கு தெரிய வேண்டியது தானேம்மா, நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ண அண்ணனுக்கு பாருங்க அப்படின்றத சொன்னதும் நான் வந்து உங்கள் 3 பேருமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். நைட் போல் ஹீரோ அவங்க வந்து குழந்தைக்காக ஸ்டோரியெல்லாம் சொன்னதும் நீங்கள் என்ன ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேது, அம்மாவாக இருந்தால் எவ்வளோ நல்லா சொல்லுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அவனுக்கு நம்ம ஹீரோயினை நினச்சி ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அம்மா உங்களை விட்டு போன பிறகு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதிங்களாப்பா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். அவன் இந்த லட்சம் வந்து கிடைச்சப்ப நம்ம ஹீரோயின் காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதான் இல்லையா, அதை நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அப்போ நீங்கள் சொல்லவே இல்லையே பதில்னு கேட்டதும் இல்லை நான் அழுகவே இல்லை அப்படின்றத சொல்கிறான். நீ இப்போ தூங்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் எமோஷனல் ஆகிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினோட பையன் நான் இப்போ கிளாஸ்க்கு போயிட்டு வரேமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது யாரும் வந்து கதவை நாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் ஓப்பன் பண்ணால் அங்கே நம்ம ஹீரோ தான் வந்துடுறான். நான் உன்கிட்ட பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதும் என்ன பேசுகிறதுனாலும் சரி நீங்கள் வீட்டுக்குள்ளே வர வேணாம் வெளியே இருந்து பேசுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நிறைய ஆளுங்கள்லாம் பார்த்துட்டு என்ன இவர் போய் இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு, என்ன வந்து வேலை இருக்குது, ஒரு வேலை 2 பேர் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோ அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோ வேமா வந்துட்டு அங்கே உள்ளே இழுத்துட்டு போயிடுறான். அவளை இந்த பேச்செல்லாம் ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக இப்படி 2 பேருமே பக்கத்தில் அங்கே ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஆளுங்க எல்லாரும் வெளியே பேசுகிறதுமே கேட்டுட்டு தான் இருக்குது. இவ எப்படி வந்து ஃபேன்ஸியாக இருப்பா, ஆல்ரெடி வந்துட்டு அங்கே டேங்க் தான் ஃபேன்ஸுன்றது நம்மளுக்கு தெரியல அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் கரெக்ட் தான், நீங்கள் இந்த மாதிரி சின்ன வீட்டுக்கெலாம் வரக்கூடாது, நீங்கள் என்கிட்ட இருந்து விலகிருங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வீட்டை சுற்றி
பார்த்துட்ருக்கான். ஹீரோயின் வந்துட்டு எப்படி டெக்கரேஷன் பண்ணுவாளோ அதே மாதிரியே பண்ணி வச்சிருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னோட ஒய்ஃப் மாதிரியே வந்துட்டு நீ எல்லாமே பிஹேவ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் அந்த டீ மட்டும் என்னோட ஒய்ஃப் இந்த ஃப்ளேவரில் குடிக்க மாட்டா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஆனால் உண்மையிலேயே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு இந்த ஃப்ளேவர் டீ தான் பிடிக்கும் போல். பட் ஹீரோக்காக தான் அதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கா. ஹீரோயின் நான் வந்துட்டு ரொம்ப மோசமான பொண்ணு நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, ஏதோ தப்பான இன்டெக்ஷனில் அங்கே வந்திருக்கேன், நீ இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்றத கேட்டதும் நீ ஃபஸ்ட்டு சொல்லு எதுக்காக என்னோட ஒய்ஃப் மாதிரியே நீ வந்து பிஹேவ் பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லி கேட்டதும் எல்லாம் நீங்கள் வந்துட்டு என்னை ஏற்றுக்கணுன்றதுக்காக தான்ன்ற மாதிரி ஃப்ளட் பண்ணிட்டு பேசினதுமே அது அப்படின்னா நடக்காது, நான் வந்துட்டு அப்படிலாம் வந்து ஏற்றுக்க மாட்டேன் ஒன்று அப்படின்றத சொன்னதும் நான் மறந்தே போயிட்டேன். நான் வந்து உங்கள் சிஸ்டர் இன்லா மாதிரி வந்துட்டு பிஹேவ் பண்ணியிருந்தா ஒருவேளை ஏற்றிருப்பீங்களோ, அவள் தான் வந்து இப்போ சிஸ்டர் இன்லார்லேருந்து உங்கள் ஒய்ஃபாக மாற போகிறாளே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கவும் தப்பாக புரிஞ்சிட்ருக்க. என்னோட ஒய்ஃபோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் அவளை என்கேஜ்மெண்ட் பண்ணேன்னு சொன்னதும் பரவாயில்ல, உங்கள் ஒய்ஃப் வந்து பெரிய மகான் தான், சாகுறப்போ கூட ஹஸ்பண்டுக்காக ஒரு பொண்ணை வந்து சேர்த்து விட்டுட்டு போயிருக்காளா அப்படின்றத சொன்னதும் நீ தேவையில்லாமல் அவளை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க தேவை கிடையாது, என்னோட பொண்ணை வந்து நீ பார்த்துக்கிறணும், அதுக்கு நீ கான்ட்ராக்டில் சைன் பண்ணுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே அங்கே சைன் பண்ணி கொடுத்துடுறா. அங்கே சர்வெண்ட் வந்து கால் பண்ணிடுறாரு. அங்கே டேங் மேடம் வந்துட்டு அது பொண்ணு வந்து உங்களோட பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ எங்கே பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் வேகமாக போகிறா உள்ள. அங்கே அந்த பாப்பா பார்த்தா அழுதுட்டு இருக்கும். என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே ஃபேஸ் பார்த்தா பயங்கரமாக அடிபட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொன்னதும் அந்த ஆன்ட்டி தான் என்னை போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நீ எப்படி ஒரு சின்ன குழந்தைகிட்ட இந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும் அவன் வந்து இது யார் வந்து பெற்று விட்டதும் இங்கே வந்துட்டு அவரோட பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருந்தா சும்மா விடுவானா அப்படின்றத சொன்னதும் கோவப்பட்டு கணக்கு சேர்ந்து அரைஞ்சு விடுறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு கோவம் ஆயிட்டு நீ ஒரு வேலைக்காரி, நீ எவ்வளோ தைரியம் ஏ மேலே கை வைப்பன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சு அங்கே வந்து சண்டை வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் திரும்ப பிடிச்சி அவளை அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ வேகமாக வந்து பிடிச்சிக்கிறான். திரும்ப நம்ம ஹீரோயின் அவள் அடிச்சு கீழே தள்ளி விட்டுறா. அவளுக்கு அடியுமே பற்றுது. அங்கே குழந்தைகிட்ட நம்ம ஹீரோ வந்து யாருமா இதெல்லாம் பண்ணது அப்படின்றத கேட்டதும் எல்லாமே இவ தான் பண்ணா, இப்போ பழையதுக்கு ஏ மேலே போட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பொய் சொன்னதும் அதை லேடி பொய் சொல்கிறாங்கப்பா, அவள் தான் என்னை வந்து அடித்தது அப்படின்றத சொன்னதுமே உடனே ட்ராமா போட ஆரம்பிச்சிடுறா. தன்னைத்தானே அடிச்சுட்டு வந்து என்னை பிடிக்கலன்றதுக்காக இப்படிலாம் சொல்லலாமா, அவள் தான் அடித்தா அப்படின்றத சொன்னதுமே ஹீரோ அவளை பார்த்ததும் அவங்க பொண்ணு வந்து பொய் சொல்லிட்டு இருக்கா, இந்த லேடி தான் என்னை அடித்தா அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் குழந்தைய கூட்டிகிட்டு போய் மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே வந்து நின்று அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். நீ எதுக்காக அந்த லேடி பக்கத்தில் வந்து நெருங்கி போயிட்டுருக்க, நீ இப்படிலாம் அவள் பக்கத்தில் நெருங்கி போனேன்னா அம்மா உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொன்னதும் அந்த லேடியை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அப்பா வந்துட்டு எதுக்காக அவ்வளோ போய் வந்துட்டு மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அடிப்பட்டது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். நீ என்ன இப்போ திரும்ப என்ன செடியூஸ் பண்ணணும்னு பார்க்குறியா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் வேணுனே பக்கத்தில் வந்துட்டு ஆமாம் நான் செடியூஸ் பண்ண தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே சரி ஓகே அந்த பேச்சை விடு, என்ன இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறான். பிறகு ஹீரோயின்ட்ட நான் வந்து அந்த பொண்ணோட அப்பா, ஆனால் என்னை விட நீ ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டியே என்ன விஷயம் அப்படின்றத கேட்டதும் நான் கேர் டேக்கர் தானே, அப்புறம் கேர் பண்ணி பார்க்க வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இன்னைக்கு என்னமோ நீ இதெல்லாமே வேணும்னு பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு, என்னோட ஒய்ஃப் மாதிரியே நீ வந்து பிஹேவ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் தேவையில்லாமல் இப்படி என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க, நீங்களாக தான் வம்பு பண்ணி என்னை வந்து இங்கே கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னதும் அவன் வேமாங்கிறது கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே வரும்போது அங்கே டேங்க் வந்துடுறா. இவர்கிட்ட இருந்து விலகியேறு, அவர் என்னோட ஃபியான்ஸே, நீ என்ன அவரை செடியூஸ் பண்ண பார்க்குறியான்னு கேட்டதும் ஆமாம் நான் செடியூஸ் பண்ண பார்க்குறேன், அதுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே இந்த பாரு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போகிறா. அப்போ ஹீரோயின் போய் என்ன நீ கிழிக்க போகிற அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. மம்மு பண்ணி நம்ம ஹீரோவோட ரூம்குள்ளே வந்துட்டு அந்த ரெக்கார்டை போட்டு காமிச்சிட்டு பார்த்தீங்களா அவளோட பேச்சை, வேணும் நீ வந்துட்டு அவள் வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கா, நீங்கள் அவளை வேலையை விட்டு தூங்குங்க அப்படின்றத சொன்னதும் கேட்டுட்டு ஹீரோ என் குழந்தைக்கு வந்துட்டு அங்கே ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால நான் வந்து அவளை வேலைக்கு வச்சிருக்கேன், நீ தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிடாமல் வெளியே போ அப்படின்றத சொல்லிடுறான். அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட நீங்கள் அந்த பொண்ணை பற்றி விசாரிக்க சொன்னீங்கல்ல, அவங்க அப்ராடில் டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. டிசைனராக ஒர்க் பண்ணா இங்கே எதுக்கு வந்து கேர்டேக்கராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போனதுமே நீங்கள் எதுக்காக அந்த லேடியை போய் மேரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு பார்த்தாலே பிடிக்கவே இல்லைப்பா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு என்ன பேசுறதுனே தெரியலை. நீங்கள் அம்மாவோட ஃபோட்டோ ஒன்று கூட வீட்டில் இல்லாமல் இருக்குது அப்படின்றத சொன்னதுமே நான் கண்டிப்பாக நாளைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நைட் போல் அங்கே ரூம்குள்ளே போயிட்டு நம்ம ஹீரோயினோட பழைய ஆல்பம் இருக்குது அது எல்லாத்தையுமே அவள் எடுத்து பார்த்துட்ருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்ததுமே இவன் என்ன நேரத்தில் இங்கே பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கிட்டக்க போனதும் ரெண்டு பேருமே ஸ்லிப் ஆகி விழுந்து தவறுதல் அங்கே கிஸ் வந்து நடந்துருது. அப்போ நம்ம ஹீரோயின் வேகமாக வந்து எந்திரிச்சிடுறா. பட் ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும் உங்கள் பொண்ணு அவங்க அம்மாவோட ஃபோட்டோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க, அதனால தான் எடுக்க வந்தேன் அப்படின்றத சொன்னதுமே எனக்கே இந்த இடத்துல இருக்கிறது தெரியாது அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு
அவனுக்கு யோசனையாக வந்துட்டுருக்கு. நான் கொடுக்க போகிறேன்னு சொன்னதுமே, இல்லை நீ தான் நானே என் பொண்ணுக்காக ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் பேசாமல் அங்கேருந்து போனதோ, இவ வந்துட்டு என்ன வந்து பண்ணிட்டுருக்கான்னு எனக்கு புரியலையே, இவ என் பக்கத்தில் வரும்போது என்னோட ஒய்ஃப் என் பக்கத்தில் இருக்கும் போது எனக்கு ஏன் ஃபீல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கூட அவன் வந்து கிஸ் பண்ண அந்த சீன் வந்து ஞாபகம் வந்துட்டு இருந்ததுமே, நான் அப்படிலாம் எதை பற்றி யோசிக்க கூடாது, நான் என்னோட ஒய்ஃபை மட்டும்தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.